Hello everyone, this is Grasping Grammar channel. இந்த வீடியோ 10th English Unit 7ல இருக்கக்கூடிய சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்கள் புக் பேஜ் நம்பர் 200ல் சிம்பிள் சென்டென்ஸ்னா என்ன, காம்பவுண்ட் சென்டென்ஸ்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா என்னங்கிற எக்ஸ்ப்ளனேஷனையும் 201ல் எக்ஸசைஸ் கொஷின்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபுல் டாப்பிக்கையும் ஒரே வீடியோவில் போட முடியாது. அதனால் வீடியோ 1 அண்ட் வீடியோ 2 அப்படின்னு பிரித்து போகிறேன். வீடியோ 1ல் இந்த கிராமருக்கு தேவையான பேசிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். வீடியோ 2ல் எக்ஸசைஸ் கொஷின்ஸாக பார்க்கலாம். இப்போ ஒரு சென்டென்ஸை சிம்பிள்ல இருந்தோ இல்லை காம்பவுண்ட்ல இருந்தோ காம்ப்ளெக்ஸ்ல இருந்தோ அனதர் டைப்புக்கு மாற்றணும் அப்படின்னா, அதாவது சிம்பிள் கொடுத்து காம்ப்ளெக்ஸ்க்கு மாற்ற சொல்லலாம், ஓகேவா. ஸோ இல்லைனா காம்ப்ளெக்ஸ் கொடுத்து சிம்பிளை மாற்ற சொல்லலாம். இந்த மாதிரி மாற்ற சொல்கிறப்போ அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுக்கு தேவையானதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சப்ஜெக்ட்னா என்ன, வெர்ப்னா என்ன, கிளாஸ் அண்ட் ஃப்ரேஸ், இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்னங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்னா என்ன, ஓகேவா. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, சப்ஜெக்ட் வெர்ப் இந்த மாதிரி பேசிக்ஸ்லாம், இது இந்த கிராமருக்கு மட்டும் கிடையாது. அதர் கிராமர் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா இது இங்கிலீஷ் கிராமரில் ரொம்ப 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 பேசிக்ஸ், ஓகேவா. ஸோ இந்த கிராமர் இங்கே லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இது முக்கியம், ஓகேவா. ஓகே, இப்போ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது, சப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது 3 விதமாக இருக்கலாம், ஓகேவா. ஸோ அது ஃபர்ஸ்ட் டைப் என்ன இருக்கலாம் அப்படின்னா, சப்ஜெக்ட் இஸ் அ பர்சன் ஆர் திங் த சென்டென்ஸ் இஸ் அபவுட். அதாவது இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கு, சென்டென்ஸ்லாம் தமிழில் அதுக்கு வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, இப்போ அந்த சென்டென்ஸ் எதையோ பற்றி சொல்லியிருக்கும், ஓகேவா. எதையோ பற்றி தான் அந்த சென்டென்ஸ் இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் கருத்து சொல்லியிருக்கோம். ஸோ அந்த சென்டென்ஸ் எதை பற்றினது, ஓகேவா, எதை பற்றி இந்த சென்டென்ஸ் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வேர்டு தான் அங்கே சப்ஜெக்ட், ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ நாங்கள் இங்கே கொடுத்துருக்கூடிய எக்ஸாம்பிள் எல்லாமே ரொம்ப 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 சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா சில பேருக்கு பேசிக்ஸ் சில பேருக்கு தெரியாது இல்லையா. ஸோ அவங்களுக்கு தான் ஈஸியாக நான் கொடுத்துருக்கேன். இப்போ ராகவ் இஸ் அ டாக்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஓகேவா. ஸோ இது என்ன சொல்லுது, ராகவ் அப்படிங்கிற பர்சன் டாக்டர், ஓகேவா. அவங்க ஒரு டாக்டராக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுது, ஓகேவா. ஸோ அப்போ இங்கே இந்த சென்டென்ஸ் எதை பற்றி இருக்குது, ராகவ் அப்படிங்கிற பர்சனை பற்றி இருக்குது. ஸோ அப்போ அந்த சென்டென்ஸ் எதை பற்றி சொல்லுதோ அதுதான் சப்ஜெக்ட். அப்போ இங்கே ராகவ் அப்படிங்கிற வேர்ட் தான் சப்ஜெக்ட், ஓகேவா. இப்போ அடுத்தது பாருங்கள், இந்தியா இஸ் ஏ சப்கான்டினென்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே இந்த சென்டென்ஸ் எதை பற்றி சொல்லுது, இந்தியாவை பற்றி சொல்லுது. அப்போது இந்த சென்டென்ஸ் எதை பற்றி அமைஞ்சிருக்கோ, இந்தியா பற்றி அமைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இங்கே இந்தியா தான் சப்ஜெக்ட், ஓகேவா. ஓகே, இப்போ அந்த சப்ஜெக்ட் எப்படி எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்க. அந்த சப்ஜெக்ட்டுங்கிற வார்த்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அது ஒரு பர்சனாவோ இல்லை அதர் திங்காவோ இருக்கலாம். அதாவது பர்சனா என்ன, நபர், ஓகேவா. ஏதோ ஒரு நபராக இருக்கலாம், இல்லை அதர் திங்னா ஒரு பொருளாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இந்தியா அப்படிங்கிற இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை அனிமலாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கான்செப்டாக இருக்கலாம், ஓகேவா. முக்கியம் என்னன்னா அந்த சப்ஜெக்ட் எதை பற்றி கருத்து சொல்லக்கூடிய வேர்டு தான் சப்ஜெக்ட். ஓகே, இப்போ இன்னொரு டைப் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, சப்ஜெக்ட் இஸ் அ பர்சன் ஆர் திங் தட் டஸ் அன் ஆக்ஷன். அதாவது இப்போ ஒரு சென்டென்ஸில் ஏதோ ஒரு செயல் நடந்திருக்கும் இல்லையா. செயல்னா என்ன, நம்ம ஃபிசிக்கலாக, அதாவது நம்ம ஹியூமன் பாடியை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய செயல், ஓகேவா. அதாவது நடக்கிறது, ரன்னிங், ஓடுறது, அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஃபிசிக்கல் மூமெண்ட். ஸோ அது ஒரு செயலாக இருக்கலாம், இல்லை ஒரு நிகழ்வாக இருக்கலாம், இல்லை நம்ம மென்டல் ஆக்டிவிட்டீஸ், திங்க் பண்ணுறது, நம்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அதுக்கு யார் காரணம், அது யார் பண்ணுறாங்களோ, அது யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட், ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ராகவ் வாக்ஸ் ஃபாஸ்ட். இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இது என்ன, ராகவ் அப்படிங்கிற பர்சன் வேகமாக நடக்கிறாங்க, ஓகேவா. ஸோ இதான் அதனுடைய தமிழ் மீனிங் இல்லையா. ஸோ இப்போ இங்கே இந்த சென்டென்ஸில் என்ன நடந்திருக்கு, என்ன செயல் நடந்திருக்கு, நடக்கிறது, வாக், இதுதான் நடந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போது அந்த நடக்கக்கூடிய செயலுக்கு யார் காரணம், ராகவ். ஸோ அதை பண்ணுறது ராகவ், ஓகேவா. ஸோ அப்போது இங்கே ராகவ் தான் சப்ஜெக்ட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், கேரட் கிவ்ஸ் விட்டமின் ஏ டு த ஹியூமன் பாடி. இங்கே இது என்ன அப்படின்னா, கேரட் இருக்கு இல்லையா. ஸோ கேரட் ஹியூமன் பாடிக்கு விட்டமின் ஏ அப்படிங்கிற ஒரு வைட்டமினை கொடுக்குது, ஓகேவா. ஸோ இந்த சென்டென்ஸில் என்ன நடக்குது, கொடுக்கக்கூடிய விஷயம் நடக்குது, கிவ், ஓகேவா. ஸோ இங்கே கிவ்னு என்ன, கொடுக்கறது. ஸோ அப்போ அந்த கொடுக்கறது யார், அது யார் பெர்ஃபார்ம் பண்ணுறா, கேரட். அப்போது இங்கே கேரட் தான் சப்ஜெக்ட், ஓகேவா. ஸோ இப்படி தான் பிரித்து பார்க்கணும். ஸோ இன்னொரு விதமாகவும் இருக்கும் சப்ஜெக்ட் இன்னொரு தேர்ட் டைப்லேயும் இருக்குது. அது இப்போ தேவையில்லை, அது பாசிவ் வாய்ஸ் நீங்கள் கற்றுக்கிறப்ப தான் அது தேவை, ஓகேவா.
நெக்ஸ்ட் verb. ஸோ verb அப்படின்னா என்ன, தமிழ்ல வினைச்சொல். ஓகேவா, அந்த டெஃபினேஷன் பாருங்க. verb is a word that shows an action or a state or an occurrence. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, verb அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ்ல ஒரு ஆக்ஷன் செயல். ஓகேவா, அதாவது பிசிக்கலா ஹியூமன் பாடியை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய செயல்கள் ஆக்ஷன், இல்லைன்னா ஸ்டேட் நிலை, இல்லைன்னா அக்கரன்ஸ்லாம் என்னன்னா ஒரு நிகழ்வு. ஓகேவா, ஒரு ஏதோ ஒரு ஈவெண்ட்லாம் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அது அந்த விஷயங்களை காட்டக்கூடிய வார்த்தை, அதை குறிக்கக்கூடிய வார்த்தை எதுவோ அதுதான் verb. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஷி பிளேஸ் டென்னிஸ். ஓகேவா, இப்போ இதுக்கு தமிழ் மீனிங் அவள் டென்னிஸ் விளையாடுகிறாள். இப்போ இந்த சென்டென்ஸ்ல என்ன நடந்திருக்கு, இது இங்க வந்து இது வந்து ஆக்ஷனா இருக்கு. இங்க வந்து பிளேஸ் அப்படின்னா என்ன, விளையாடுறது. ஸோ அப்போ இது வந்து பாடி யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு பிசிக்கல் மூமெண்ட். அப்போ இங்க பிளே தான் என்ன அப்படின்னா verb. ஓகேவா, அதாவது ஒரு ஆக்ஷனை காட்டக்கூடிய வார்த்தை verb. இந்த சென்டென்ஸ்ல பிளே தான் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து இங்க வந்து பிளே தான் verb. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. தே ஆர் கோயிங் டு சென்னை டுமாரோ. ஓகேவா, அவர்கள் நாளை சென்னைக்கு போகிறார்கள். இதான் நிறைய அர்த்தம் இல்லையா. ஸோ இங்கே வந்து ஆர் கோயிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, போகிறது ஒரு செயல் இல்லையா. ஸோ அப்போ இங்கே இந்த செயலை காட்டக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா. இங்கே இதுதான் verb, ஆர் கோயிங் தான் verb. ஸோ ஒவ்வொரு இது வந்து எதில் இருக்குன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒரு verb ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். ஸோ அது என்ன, உங்கள் புக்லேயே டென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. யூனிட் 3ல டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான வீடியோவை நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அதை பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே verb என்ன, ஆர் அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு ஆக்சிலரி வெர்பா இருக்கு. கோயிங் அப்படிங்கிறது ஒரு verb. ஓகேவா, இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, verb அப்படிங்கிறது அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆனாலும் அது வந்து ஒரு செயலை காட்டும், நிலையை காட்டும், இல்லை நிகழ்வு காட்டும் அப்படிங்கிறதான் சொல்றேன். ஓகே, இப்போ அடுத்தது தேர்ட் சென்டென்ஸ், ஹீ இஸ் ஹாப்பி. அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஸோ இங்க எந்த சொல்லுது, ஒரு பர்சனுடைய நிலையை சொல்லுது, அவங்க எந்த நிலைமையில இருக்காங்க அப்படிங்கறத சொல்லுது. எந்த வார்த்தை சொல்லுது அப்படின்னா ஈஸ் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ இங்க ஈஸ் தான் verb. ஓகேவா, இது வந்து ஸ்டேட்டை காமிக்குது. அடுத்தது த பிளான்ட் க்ரோஸ் ஃபாஸ்ட். ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்க. அந்த செடி வந்து வேகமாக வளர்கிறது. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நிகழ்வு நடக்குது, வளர்றது வந்து ஒரு நிகழ்வு இல்லையா. ஸோ அப்போ அது காட்டக்கூடிய அந்த வளர்றதை காட்டக்கூடிய வார்த்தை தான் verb. அப்போ இங்கே வந்து எது verb அப்படின்னா க்ரோஸ் தான் verb. ஓகேவா, ஸோ இப்படி தான் பார்க்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இதாவது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். சப்ஜெக்ட்னா என்ன, வெர்ப்னா என்னங்கிற கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் இல்லையா. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரியலனாலும் ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பாக்குற இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினேஷன்லாம் பாக்குறீங்க, இதுதான் இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். பட் வந்து ஓரளவு இதுதான் சப்ஜெக்ட்டுங்கிற கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் இல்லையா. ஓகே, இப்போ இதே மாதிரி தான் ஒரு பெரிய பெரிய சென்டென்ஸ்க்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா, ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் சொல்றேன். அடுத்தது கிளாஸ்னா என்ன, ஃப்ரேஸ்னா என்ன, இதுதான் வந்து இப்போ பார்க்க போற கிராமருக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த கிளாஸும் ஃப்ரேஸும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும், ஆனால் அதில் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் சொல்லிடுறேன். அப்போ நான் கிளாஸ் சொல்றப்ப உங்களுக்கு எந்த வித்தியாசமும் புரியாது. ஃப்ரேஸை பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து வித்தியாசம் புரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, கிளாஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அது வந்து அந்த டேர்ம். ஓகேவா, கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் கிராமர்ல ஒரு டேர்ம். ஓகேவா, அப்படின்னா என்னன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அதாவது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன, ஒரு வார்த்தைக்கு மேல மோர் தென் ஒன் வேர்டு, 2 வார்த்தையா இருக்கலாம், 3 வார்த்தையா இருக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ல சப்ஜெக்ட் அண்ட் வர்ப் இருக்கும். ஓகேவா, முக்கியம் இதானே, சப்ஜெக்டும் வர்பும் இருந்தா தானே அது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ்லேயே நம்ம எடுத்துப்போம். சப்ஜெக்டும் வர்பும் இருக்கணும். ஓகேவா, அடுத்தது இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் நமக்கு ஒரு முழுமையான கிவ்ஸ் கம்ப்ளீட் மீனிங். ஓகேவா, ஒரு முழுமையான கருத்து, முழுமையான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஓகேவா, இதுதான் கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு 2 டைப்ஸ்ல இருக்கு. ஓகேவா, சரி, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ராகவ் வாக்டு ஃபாஸ்ட். இதுக்கு தமிழ் மீனிங் என்ன, ராகவ் வந்து வேகமாக நடந்தான். இது வந்து வாக்டு பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு, வர்பு வந்து பாஸ்ட்ல இருக்கு, கடந்த காலத்துல இருக்கு. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளா பாக்குறப்ப உங்களுக்கு புரியாது, ஃப்ரேஸ் பாக்குறப்ப தான் உங்களுக்கு ஓகே தான் டிஃபரன்ஸ் போல அப்படின்னு தெரியும். ஓகே,
இதுக்கு இங்க வந்து இந்த இது வந்து எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ராகவ் வாக்டு ஃபாஸ்ட். இங்க வந்து ஒரு வேர்டு இல்ல, மோர் தென் ஒன் வேர்டு, மொத்தம் 3 வேர்ட்ஸ் இருக்கு. அப்போ குரூப் ஆஃப் வேர்ட்ஸா இருக்கு. அதுல சப்ஜெக்ட் அண்ட் வர்ப் இருக்கு. இப்போ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஜெக்ட்னா என்னன்னு பாருங்க. இங்க இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, இப்போ செகண்ட் டைப் பார்த்தோம் இல்லையா சப்ஜெக்ட், அதுதான் இங்க. ஓகேவா? அதாவது இந்த சென்டென்ஸ்ல வாக்குடு நடக்கிறது என்ன, ஒரு செயல். அப்போ அந்த செயலை யாரு பண்றாங்க, ராகவ் அப்படிங்கிற ஒரு பர்சன். ஸோ அப்போ இங்க சப்ஜெக்ட் இருக்கு ராகவ். அடுத்தது வர்பும் இருக்கு, என்ன நடக்கக்கூடிய அந்த ஆக்ஷனை காட்டக்கூடிய வார்த்தை வாக்குடுங்கிறது இருக்கு. அப்போ இது வந்து வர்பு இல்லையா? ஓகே, இப்போ சப்ஜெக்ட் அண்ட் வர்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மீனிங்கையும் கொடுக்குது. வேகமாக ராகவ் நடந்தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் கொடுக்குது. ஓகே, அப்போ இது வந்து கிளாஸ், இதுதான் இது வந்து ஒரு கிளாஸ் சென்டென்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ அடுத்தது ஷீ இஸ் ஹாப்பி, அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். இங்கேயும் ஷீ அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட், ஈஸ் அப்படிங்கிறது வர்ப் இருக்கு. ஓகேவா? அதர் வேர்ட்ஸ்லாம் அதுக்கு வந்து அது வந்து இன்னொரு ஒரு கிராமர்ல தான் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து கிளாஸ்னா என்னன்னு பாருங்க. அதாவது ஹாப்பி, ஃபாஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அட்ஜெக்டிவ், அட்வர்ப் அதெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து இப்போ உங்களுக்கு வந்து தேவையில்லை, அதெல்லாம் சொன்னா இன்னும் லாங்கா போகும். ஓகே, இப்போ அடுத்தது ஃப்ரேஸ்னா என்னன்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேஸும் அப்படியே தான் இருக்கும், குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கும். அது மோர் தென் ஒன் வேர்டு இருக்கும், ஒரு 2 வேர்ட்ஸாக இருக்கலாம், 3 வேர்ட்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஓகே, ஆனால் இங்கே டஸ் நாட் கண்டைன் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். இங்கே கிளாஸ்க்கு இருந்துச்சு இல்லையா சப்ஜெக்ட் வேர்பு அப்படிங்கிற கான்செப்ட் இதில் இருக்காது. சப்ஜெக்டும் வேர்பும் இருக்காது. ஓகேவா? அடுத்தது இது டஸ் நாட் கிவ் கம்ப்ளீட் மீனிங், ஒரு முழுமையான கருத்து, ஒரு மீனிங்கையும் நமக்கு கொடுக்காது. ஓகேவா? இது வந்து எதுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸுக்கு ஒரு அடிஷ்னலான ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் கொடுக்கும். ஓகேவா? குரூப் ஆஃப் வேர்ட்ஸா இருக்கும், 2-3 வார்த்தைகள். ஓகேவா? அதாவது ஒரு வார்த்தைகளுக்கு மேல இருக்கும், அதுல சப்ஜெக்ட் வர்பும் இருக்காது, ஒரு கம்ப்ளீட் மீனிங்கையும் கொடுக்காது, ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் ஒரு சென்டென்ஸ்க்கு கொடுக்கும். அவ்வளவுதான் அந்த ஃப்ரேஸ்க்கான ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ரன்ஸ் ஃபாஸ்ட், வேகமாக ஓடுகிறது. அவ்வளவுதான். ஓகேவா? இது யாரு பண்ணா, இங்க என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் இல்ல. ரன்ஸ் ஃபாஸ்ட் அப்படிங்கிற 2 வார்த்தை மட்டும் தான் இருக்கு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஸ்மால் கிரீன் பிளான்ட், சின்ன ஒரு கிரீன் பிளான்ட் அப்படிங்கறதான் இருக்கு. ஓகேவா? ஸோ இது என்னங்கிறது ஒரு முழுமையான ஒரு கருத்து இல்லை இல்லையா? ஸோ அப்படிதான் இருக்கும் ஃப்ரேஸ். இப்போ இது வந்து இந்த ஃப்ரேஸ்னா எப்படி இருக்குங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு சென்டென்ஸ்ல இருக்கும் பொழுதுதான் அதனுடைய ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா? இது ஒரு பெரிய சென்டென்ஸ்ல இருக்கிறப்போ இது வந்து ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்க. இந்த பார்க் அப்படின்னு இருக்கு, பார்க்கில் அப்படின்னு மட்டும்தான் இருக்குமே மொழிய அதுல என்ன கருத்து அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்படிதான் இருக்கும் ஃப்ரேஸ். கிளாஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு, இண்டிபெண்டன்ட் அண்ட் டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இதுதான் அடுத்தது சொல்ல போறேன். ஸோ இதுதான் இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து சிம்பிள்ல இருக்கா, காம்பவுண்ட்ல இருக்கா, காம்ப்ளெக்ஸ்ல இருக்கா அப்படிங்கறது பிரிச்சு பார்க்க உங்களுக்கு முக்கியம். ஓகேவா? ஸோ பாருங்க, இண்டிபெண்டன்ட் கிளாஸ்க்கு இன்னொரு ஒரு நேம் தான் மெயின் கிளாஸ். ஓகேவா? மெயின் கிளாஸ் தான் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னு சொல்லுவோம், இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் மெயின் கிளாஸ்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, ஏற்கனவே கிளாஸ்ங்கிறது என்னன்னு சொன்ன சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வர்ப் இருக்கும், ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா? ஸோ அதே தான் இண்டிபெண்டன்ட் கிளாஸுக்கும் பொருந்தும், டிபெண்டன்ட் கிளாஸுக்கும் பொருந்தும். ஆனா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, எப்படி கிளாஸ்க்கும் ஃப்ரேஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருந்ததோ அதே மாதிரி இண்டிபெண்டன்ட்க்கும் டிபெண்டன்ட் கிளாஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? அது பாருங்க. இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ல சப்ஜெக்டும் இருக்கும், வர்பும் இருக்கும். அதே மாதிரி an independent clause expresses a complete thought and can stand alone as a sentence. அதாவது இது வந்து ஒரு கம்ப்ளீட் தாட்னா என்னன்னா, ஒரு முழுமையான கருத்தை அது வந்து கொடுக்கும், எக்ஸ்பிரஸ் பண்ணும். அதே மாதிரி அதால ஒரு தனி சென்டென்ஸா அதால நிக்க முடியும். ஓகேவா? இட் டஸ் நாட் நீட் எனி அதர் வேர்ட்ஸ் ஆர் கிளாஸ் டு மேக் கம்ப்ளீட் மீனிங். அதாவது இன்னொரு ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு இன்னொரு வார்த்தையையோ இன்னொரு ஒரு கிளாஸையோ அது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல, சார்ந்து இருக்க தேவையில்ல. அதுல இருக்கக்கூடிய அது வச்சிருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு அது வந்து அதால ஒரு அர்த்தத்தை கொடுக்க முடியும். ஓகேவா? இது உங்களுக்கு வந்து நார்மலா ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இருக்கும் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இப்ப நான் சொல்றது புரியாது, டிபெண்டன்ட் சொல்றப்பதான் உங்களுக்கு புரியும். இதுதான் வித்தியாசம் இது ரெண்டுத்துக்கும் அப்படின்னு.
அதுவே இண்டிபெண்டன்ட் கிளாஸ் எப்படி தெரியுமா இருக்கும், அதுக்கு இன்னொரு ஒரு பேர் தான் சப்பார்டினேட் கிளாஸ். ஓகேவா, இதுதான் உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் கொடுக்காம மெயின் கிளாஸ் சப்பார்டினேட் கிளாஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான இதையும் நேமையும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்க, ஆல்சோ கண்டெயின், இதுவும் ஆல்சோ கண்டெயின் சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப். ஓகேவா, இதுலயும் சப்ஜெக்டும் வெர்பும் இருக்கும். ஆனா இது an independent clause does not express a complete thought and cannot stand alone as a sentence. ஓகேவா, இப்போ புரியுதா? அதாவது இதுலயும் வெர்பும் இருக்கும் சப்ஜெக்டும் இருக்கும். ஆனா இதால ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்க முடியாது. இது ஒரு தனி சென்டென்ஸா அதால தனியா நிக்க முடியாது. ஓகேவா, இட் நீட்ஸ் அதர் வேர்ட்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் டு மேக் கம்ப்ளீட் மீனிங். ஒரு முழுமையான அர்த்தத்தை இது கொடுக்கணும் அப்படின்னா இன்னொரு ஒரு வார்த்தைகளையோ இன்னொரு ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸையோ, ஓகேவா, அதை டிபெண்ட் பண்ணி தான் அதால ஒரு கம்ப்ளீட்டான அர்த்தத்தை கொடுக்க முடியும். ஓகேவா, ஆனா இண்டிபெண்டன்ட் கிளாஸால அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு கொடுக்க முடியும். டிபெண்டன்ட் கிளாஸ் அதால பண்ண முடியாது. இன்னொரு ஒரு வார்த்தையோ இன்னொரு ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸையோ டிபெண்ட் பண்ணி தான் அது ஒரு கருத்தை சொல்ல முடியும். ஓகேவா, ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். ஓகேவா, திஸ் கிளாஸ் பிகின் வித் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஆர் ரிலேட்டிவ் அட்வர்ப் ஆர் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். அதாவது இந்த கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அதாவது இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி எந்த வார்த்தையால ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனா இருக்கலாம். அது என்னென்ன வார்த்தைகள் நான் அடுத்தடுத்து சொல்றேன். ரிலேட்டிவ் ப்ரொனவுனா இருக்கலாம், ரிலேட்டிவ் அட்வர்பா இருக்கலாம், சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷனா இருக்கலாம். ஓகேவா, அடுத்தது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இன்னும் கிளியரா புரியும். நான் 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன். இந்த 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லயே இண்டிபெண்டன்ட் கிளாஸ்க்கும் டிபெண்டன்ட் கிளாஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் உங்களுக்கு புரிய வச்சிடுறேன். கவனமா பாருங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன டெஃபினிஷன் புரியலனாலும் எக்ஸாம்பிள் பாக்குறப்போ இன்னும் கிளியரா புரிஞ்சிடும். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம், ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ் பார்த்தோம். அந்த கிளாஸ்க்கு டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, ஓகே, இப்போ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு வார்த்தைக்கு மேல குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒன்று ஃப்ரேஸா இருக்கும், இல்லைன்னா கிளாஸா இருக்கும். அதில் அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் சப்ஜெக்டும் வெர்பும் இருந்துச்சு அப்படின்னா அது கிளாஸ், அப்படி இல்லைன்னா அது ஃப்ரேஸ் கிடையாது. சப்ஜெக்டும் வெர்பும் இருக்கு, அது ஒரு முழுமையான கருத்து, அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுத்துச்சுன்னா அது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு அதால முழுமையான கருத்தை கொடுக்க முடியலன்னா அது டிபெண்டன்ட் கிளாஸ், இல்லைன்னா சப்பார்டினேட் கிளாஸ்னு சொல்லியிருந்தேன். அந்த டிபெண்டன்ட் கிளாஸ் ஒரு வார்த்தையால ஸ்டார்ட் ஆகும். அது என்ன வார்த்தைனா சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஓகேவா, ஸோ இது அது என்னென்ன வார்த்தைகள் சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அடுத்தது நான் சொல்றேன். ஓகே, இப்போ இந்த ஒரு விஷயத்தையும் இந்த 2 எக்ஸாம்பிள்லையும் அப்ளை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. Though Raghav was old, he walked fast. இதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா, ராகவ் அப்படிங்கிற ஒரு பர்சன், ஓகேவா, அவரு ஏஜ்டு பர்சனா இருந்தாலும், அதாவது வயதானவராக இருந்தாலும் அவர் வேகமாக நடந்தார். இதுதான் அதனுடைய அர்த்தம். ஓகேவா, இப்போ தோ ராகவ் வாஸ் ஓல்டு அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், ஹி வாக்டு ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். ஓகேவா, ஏன்னா இடையில என்ன இருக்கு, கமா இருக்கு. ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு எப்போ இது ஒரு கிளாஸ் இது ஒரு கிளாஸ்னு பிரிக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்ல தோ ராகவாஸ் ஓல்டு, இது ஒரு வார்த்தையில ஒரு 4 வேர்ட்ஸ் இருக்கு, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ இது ஒன்னு ஃப்ரேஸா இருக்கணும், இல்லைன்னா கிளாஸா இருக்கணும். ஓகேவா, அதுல சப்ஜெக்டும் வெர்பும் இருக்கான்னு பாருங்க. ராகவ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இருக்கு, வாஸ் அப்படிங்கிற வெர்ப் இருக்கு. ஓகே, அப்போ இது கிளாஸ். அந்த கிளாஸ்னு ஒன்று முடிவாயிடுச்சு. இப்போ அது டிபெண்டா இல்லை இண்டிபெண்டான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ தோ ராகவா சொல்ற அவர் வயதானவராக இருந்தாலும் அப்படின்னு தான் கொடுக்குதே தவிர அது முழுமையான கருத்தை கொடுக்கல. ஸோ அப்போ அது வேற ஏதோ ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கு, சார்ந்து இருக்கு. அப்பதான் அதால ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்க முடியும். ஓகேவா, அப்போ இது என்ன டிபெண்டன்ட் கிளாஸ். இங்க தோ அப்படிங்கிறது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஓகேவா, அடுத்தது பாருங்க, ஹி வாக்டு ஃபாஸ்ட், இது குரூப் ஆஃப் வேர்ட்ஸா இருக்கு. அதுல சப்ஜெக்டும் வெர்பும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சப்ஜெக்ட் ஹி இருக்கு, வாக்டு வெர்பு இருக்கு. ஸோ அப்போ இது என்னது, கிளாஸ். அப்போ கிளாஸா, அது கிளாஸ்ல முடிவாயிடுச்சு. அடுத்தது இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் பார்க்கணும். இங்க ஹி வாக்டு ஃபாஸ்ட், அவர் வேகமாக நடந்தார். ஓகேவா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தோ ராகவா சோல்ட் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் இல்லைன்னாலுமே அதால தனியா அதால நிக்க முடியும். ஹி வாக்டு ஃபாஸ்ட், அவர் வேகமாக நடந்தார் அப்படிங்கிறது ஒரு முழுமையான கருத்தை கொடுக்குது. ஓகேவா, அப்போ அது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா, அது எதையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளே ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்குது. ஸோ அப்போ அதுதான் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கிளாஸ்.
ஓகேவா? ஓகே, இப்படிதான் பிரிச்சு பார்க்கணும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அன்லெஸ் யூ கன்சல்ட் அ டாக்டர் யூ கேனாட் ரெக்கவர். இதுக்கு தமிழ் மீனிங் என்ன? நீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணல அப்படின்னா, கன்சல்ட் பண்ணாத வரைக்கும் நீங்க குணமாக முடியாது, ரெக்கவர் ஆக முடியாது. இதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ இங்க அன்லெஸ் யூ கன்சல்ட் டாக்டர் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ், அடுத்தது யூ கேனாட் ரெக்கவர் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். ஓகேவா? ஓகே, இப்போ அன்லெஸ் யூ கன்சல்ட் டாக்டருங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸா இருக்கு. அப்போ இது ஃப்ரேஸ் இல்லைன்னா கிளாஸ். இங்க சப்ஜெக்ட் வர்பு இருக்கா? யூங்கிறது சப்ஜெக்ட், கன்சல்ட்ங்கிறது வர்பு. அப்போ இது வந்து ஒரு கிளாஸ். கிளாஸ்க்கு அடுத்தது அது இண்டிபெண்டா டிபெண்டான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்கு? சப்ஜெக்ட் இருக்கு, வர்பு இருக்கு, ஆனா அது முழுமையான மீனிங் கொடுக்கல. நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணாத வரைக்கும், பண்ணல அப்படின்னா அதுதான் சொல்லுதே தவிர அடுத்தது என்னன்னு சொல்லல. ஓகேவா? ஸோ அப்போ இது வேற ஒரு விஷயத்த சார்ந்துதான் இருக்கு. வேற ஒரு வார்த்தையோ இல்ல வேற ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸையோ டிபெண்ட் பண்ணி இருந்தாதான் அதால ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்க முடியும். ஓகேவா? அப்போ இது என்ன? டிபெண்டன்ட் கிளாஸ். ஏன்னா இன்னொரு கிளாஸ் அது டிபெண்ட் பண்ணிருக்கு. அடுத்தது யூ கேனாட் ரெக்கவர், உங்களால குணமடைய முடியாது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் இல்லைனாலும் இதால தனியா ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. நீங்க குணமடைய முடியாது அப்படிங்கிறது ஒரு தனி மீனிங்லயே ஒரு தனி சென்டென்ஸ். ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஓகேவா? இப்படிதான் பிரிச்சு பார்க்கணும். செகண்ட் சென்டென்ஸ்ல டிபெண்டன்ட் கிளாஸ் பார்ட் இருக்கு இல்லையா, அதுல அன்லெஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து என்னன்னா ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அடுத்து இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் எந்தெந்த வார்த்தையால ஸ்டார்ட் ஆகும்ங்கிறத சொல்றேன். இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் எந்தெந்த வார்த்தையாலலாம் ஸ்டார்ட் ஆகலாம்? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, தோ, அன்லெஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையால தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அது என்ன வார்த்தைனா, ஒன்று ரிலேட்டிவ் ப்ரொனவுனா இருக்கலாம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா அது இங்கே கொடுத்துருக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் கொடுத்துருக்க இல்லையா, தட், ஹூ, விச், ஹூஸ், வாட். ஓகேவா? இதெல்லாம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அதாவது இந்த வார்த்தைகள்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இது. ஓகேவா? தட் அப்படிங்கிறது ஒரு பர்சன். ஓகேவா? ஒரு நபரையோ லிவிங் திங்ஸையும் குறிக்கலாம், நான் லிவிங் திங்ஸ் ஒரு பொருளையோ இல்லை மற்ற விஷயத்தையும் குறிக்கலாம். ஹூங்கிறது ஒரு பர்சன். ஓகேவா? ஒரு நபரை குறிக்கிறது. விச் அப்படிங்கிறது ஒரு நபரையும் குறிக்கலாம், இல்லை பொருட்களையும் குறிக்கலாம், அதர் திங்ஸையும் குறிக்கலாம். ஹூஸ் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்தினுடைய உரிமையை குறிக்கக்கூடிய வேர்டு. ஓகேவா? அதே மாதிரி வாட். இது எல்லாமே எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு புரியும். இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் எங்கே வரும்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வரும். ஓகே, அடுத்தது ரிலேட்டிவ் அட்வர்பா இருக்கலாம். அதாவது வேரா இருக்கலாம், வென்னா இருக்கலாம், ஒய்யா இருக்கலாம். அதாவது இந்தந்த வார்த்தைகளை வச்சு அந்த டிபெண்டன்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான். இப்போ தட் பார்த்தோம் இல்லையா, தட் வந்து இன்ஃபார்மல், அதாவது இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். அதாவது தட் அப்படிங்கிறது நாம நார்மலாக வந்து ஒரு நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறப்போ வந்து தட் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதர் இருக்கு இல்லையா, ஹூ, விச், ஹூஸ், இதெல்லாம் வந்து ஃபார்முலா. அதாவது எப்படி சொல்றது, இந்த ஒர்க்கிங் சுச்சுவேஷன்ல கவர்மெண்ட் ரிலேட்டடா நம்ம யூஸ் பண்றதுக்குலாம் அந்த அதர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தட் வந்து இன்ஃபார்மலா இருக்கும். நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறதுக்கு வந்து தட் வந்து வரும். அடுத்தது சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனால ஸ்டார்ட் ஆகும். அதாவது இங்க கொடுத்துருக்க இல்லையா, அதுதான் பிஃபோர்னா என்ன, முன்பு, ஆஃப்டர்னா பிறகு, தோனா என்ன, இருந்தாலும், அன்லெஸ்னா ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால், ஓகேவா, நடக்கவில்லை என்றால் அந்த மாதிரி அர்த்தம் வரும். ஈஃப்னா ஒரு வேலை, ஈவன் தோனா இருந்தாலும் கூட, ஆல்தோவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஓகேவா? ஆஸ் அப்படிங்கிறது ஒரு சிச்சுவேஷனையோ இல்லை வந்து ஒரு ரீசனையோ குறிக்கலாம். ஆஸ் சூனஸ்னா விரைவில், இன் ஆர்டர் தட் அதே மாதிரி தான். இன் ஆர்டர் தட்ங்கிறது வேற ஒரு மீனிங். பிகாஸ்னா ரீசனை குறிக்கிறது. பை த டைம், அன்டில், வைல், இது எல்லாமே சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இதை தாண்டியும் இருக்கு. முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். அதாவது இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்ன வார்த்தைகள்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்னென்ன ஃபார்மே சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே, இது காம்பவுண்ட்ல தான் இருக்கு, காம்ப்ளெக்ஸ்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இந்த வார்த்தைகள் இருந்ததுன்னா அந்த சென்டென்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஃபரெண்ட் கிளாஸ்ல இந்த வார்த்தையால ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தா இல்லையா, சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன், ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஓகேவா? இப்போ இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் என்னன்னா அண்ட், ஆர், ஃபார், அதர்வைஸ், பட், சோ, ஆஸ் வெல் அஸ், நார், எட், ஸ்டில், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது காம்பவுண்ட் சென்டென்ஸ்.
நெக்ஸ்ட்டு சிம்பிள் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிம்பிள் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இதுதான் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த சிம்பிள் சென்டென்ஸ்னுடைய அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அதில் ஒன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் கட்டாயமாக இருக்கும். ஃப்ரேஸ் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம். அந்த சென்டென்ஸில் ஃப்ரேஸ் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது இப்படி தான் இருக்கும் சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் கட்டாயமாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு மேலே கூட இருக்கலாம், ஆனால் 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் கட்டாயமாக இருக்கும். 2 or more இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும். அது அந்த கிளாஸ் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னால கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அண்ட் ஆர் ஃபார்லாம் பார்த்துலையும் அதால கனெக்ட் ஆகிருக்கும். அடுத்தது இதுலேயும் ஃப்ரேஸ் இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம். அடுத்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல தான் டிபெண்டன்ட் கிளாஸ் வரும். சிம்பிள் சென்டென்ஸ்லயும் வராது, காம்பவுண்ட் சென்டென்ஸ்லயும் வராது. ஓகேவா? ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, இண்டிபெண்டன்ட் கிளாஸும் இருக்கும், டிபெண்டன்ட் கிளாஸும் இருக்கும். ஆனால் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். டிபெண்டன்ட் கிளாஸ் ஒன்று கட்டாயமாக இருக்கும், ஆனால் அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஓகேவா? இந்த டிபெண்டன்ட் கிளாஸ் வந்து எதால ஸ்டார்ட் ஆகும்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனாலேயோ, ரிலேட்டிவ் ப்ரொனவுனாலேயோ, ரிலேட்டிவ் அட்வர்பாலேயோ ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இதுலயும் ஃப்ரேஸ் இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா என்னங்கிற கான்செப்ட் உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும். அடுத்தது எக்ஸசைஸ் கொஷின்ஸ் வீடியோ 2ல போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நான் சேனலோடைய லோகோ சொல்யூஷன் ஃபார் யுவர் டவுட்ஸ்னு காட்டுறேன். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஓகேவா? அதை டச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை டச் பண்ண வேணாம். அதுக்கு மாதிரி நான் டிஸ்பிளே பண்ணுறேன் இல்லையா அந்த வீடியோ, இது வந்து ஆக்டிவஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கான வீடியோ, பேசிக் ரூல்ஸ். இது வந்து யூனிட் 1ல பேஜ் நம்பர் 14ல கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்கேன். அதுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் சேனலில் போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.